அணிலாடும் முன்றில் பாகம் 10. அண்ணன். அந்த ஊருக்கு ஒரு நாள் வெயில் வந்தது. வெயில் என்றால் வழக்கமாக வரும் வெயில் அல்ல. சன்னதம் வந்து ஆடும் வெறிகொண்ட வெயில். காலங்களுக்கும் முந்தைய ஆதி சூரியனிலிருந்து அப்படியே இறங்கி வந்த வெப்ப நதி. ஒரே பார்வையில் அது கிளைகளையும் இலைகளையும் தீப்பிடிக்கச் செய்து மரங்களை கருக வைத்தது. ஆழத்தில் அந்த மரங்களின் வேர்கள் வேதனையுடன் சுருண்டு முனகும் வழி மண்ணுக்கு வெளியே நாளெல்லாம் கேட்டுக்கொண்டே இருந்தது. வெயிலின் பார்வைக்கு தப்பி தீந்த சிறகுகளுடன் பறவைகள் காட்டுக்குள் ஒளிந்து கொண்டன. மக்கள் வேப்பங்கொத்துகள் கைகளில் ஆட மழை வரம் வேண்டி மாரியம்மனுக்கு கூழ் ஊற்றினார்கள். வெயில் கொஞ்சம் தணிந்த மாதிரி இருந்தது. உண்மையில் வெயில் தணியவில்லை. அதற்கும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது. வெயிலுக்கும் சோர்வு இருக்கும் தானே. அந்த ஊர் ஒரு பொட்டல்காடு. கொஞ்சம் வீடுகள் கொண்ட ஒரு கிராமம். புல் பூண்டுகள் எல்லாம் ஏற்கனவே காய்ந்திருந்தன. இனியும் எரிப்பதற்கு வெயிலுக்கு வேலையில்லை. அந்த பொட்டல் காட்டில் சிறுவர்கள் கூடி விளையாடிக் கொண்டிருந்தார்கள். வெயில் அவர்கள் விளையாடுவதை பார்க்க வசதியாக ஒரு பாழடைந்த மண்டபத்தின் உச்சியில் அமர்ந்து கொண்டது. அது பட்டுத்தறிவி நெசவை தொழிலாக கொண்ட ஊர். நெசவாளர் வீட்டு பிள்ளைகள் கிழிந்த ஆடைகளுடன் புழுதியை சட்டையாக விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த விளையாட்டு வெயிலுக்கு பிடித்திருந்தது. பனங்காயின் 3 கண்களுக்கும் நடுவே நீண்டு வளைந்த கம்பை சுருகி பனங்காய் வண்டி விளையாட்டு. தூரத்தில் கானல் நீரில் நீந்திக் கொண்டிருந்த ஒரு மரத்தை இலக்காக்கி யார் அதை முதலில் தொடுவது என்கிற பந்தயம் நடந்து கொண்டிருந்தது. நெருஞ்சி முட்காட்டில் பனங்காய் வண்டியுடன் உருட்டியபடி அந்த சிறுவர்கள் மரத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார்கள். இத்தனை உக்கிரமாக தான் இருந்தும் தன் வெம்மைக்கு தப்பி இந்த பனைமரங்கள் காய்கள் தருவது குறித்து வெயிலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. சிறுவர்கள் விளையாடுவதற்காகவாவது இனி பனைமரங்கள் மீது கூடுதல் உக்கிரம் காட்டுவதில்லை என்று வெயில் தீர்மானித்தது. பனங்காய் வண்டிகள் கிழக்குக்கும் மேற்குக்குமாக உருண்டு கொண்டிருந்தன. தானும் இப்படி கிழக்குக்கும் மேற்குக்கும் உருளும் பெரிய பனங்காய் வண்டிதானோ என்று வெயில் யோசித்தது. அந்த நினைப்பு அதற்கு சந்தோஷமாகவும் இருந்தது, துக்கமாகவும் இருந்தது. இப்போது விளையாட்டு வேறு வடிவம் கொண்டது. சிறுவர்கள் 2 அணிகளாக பிரிந்தார்கள். ஒவ்வொரு அணியிலும் 4 பேர் வேகமாக எதிரெதிராக ஓடிக்கொண்டு வந்து தங்கள் வண்டிகளை மோதவிட்டார்கள். விளையாட்டு மும்முரமாக சென்று கொண்டிருக்கையில் எங்கிருந்தோ அம்மனக்குண்டியுடன் ஒரு குட்டி பையன் ஓடி வந்து இடையில் புகுந்து தன்னையும் சேர்த்து கொள்ளுமாறு கெஞ்சிக் கொண்டிருந்தான். கொஞ்சம் உயரமாக இருந்த ஒரு பையன் இன்னொரு பையனிடம், "டேய், உன் தம்பியை நகர சொல்லு, அடிபட போகுது" என்றான். "டேய், வீட்டுக்கு போடா, இங்க வரக்கூடாது" என்றான் பக்கத்தில் இருந்த பையன். அவன் அந்த குட்டி பையனின் அண்ணன் என்று வெயில் புரிந்து கொண்டது. "இல்லைண்ணே, நானும் விளையாட்டுக்கு வர்றேண்ணே. உனக்கு எத்தனை தடவை சொல்றது, பெரிய பசங்க விளையாடுற இடத்துக்கு வரக்கூடாதுன்னு. இனிமே வந்த அவ்வளவுதான்" என்று தன் தம்பியின் தலையில் ஓங்கி ஒரு குட்டு வைத்தான் அண்ணன். பின்பும் தம்பி மைதானத்திலேயே அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை பார்த்து திரும்பி வந்து, "இந்தா காசு, போயே ஐஸ் வாங்கி சாப்பிடு" என்று கொடுக்க, "எனக்கு காசுலாம் வேணாம், நானும் ஆட்டத்துக்கு வருவேன்" என்று தம்பியின் பிடிவாதம் நீண்டது. "இனிமே இங்க வருவியா வருவியா என்று கோபமாக கேட்டபடியே தன் கையில் இருந்த கம்பால் தம்பியை அடித்து கொண்டிருந்தான் அண்ணன். தன்னை விடவும் உக்கிரமாக இந்த மனிதர்கள் இருப்பதை பார்த்து பயந்தபடியே வெயில் அந்த இடத்தை விட்டு நகர ஆரம்பித்தது. பின்பொரு நாள் அந்த ஊருக்கு மழை வந்தது. முதிர்ந்த மழை. அந்த மழைக்கு பல லட்சம் வயது இருக்கும். ஒவ்வொரு முறை மேகத்திலிருந்து குதிக்கும் போதும் தன் வயதை அது கூட்டிக் கொண்டே வரும். முதல் முறை அது ஒரு மலைக்காட்டில் குதித்த போது அதன் தகப்பன் சொன்னது, "முதல் முறை மண்ணுக்கு போகிறாய், மேகமாகி திரும்பி வா" என்று. மலைக்காட்டில் அருவியாகி, ஏதேதோ ஊர்களில் நதியாகி, கடலில் ஆவியாகி மேகத்தை அடைந்தது. மீண்டும் அது ஒரு பெருநகரத்தில் குதித்தது. ஆடி ஆடி சாக்கடை நீரில் மிதந்து கடலிடம் கலக்கையில் அது தன் வாழ்வின் மிக பெரும் அனுபவத்தை தன் ஞாபக குறிப்பேட்டில் எழுதி கொண்டது. ஆயிற்று வருடங்கள் பல. பல ஊர்கள், பல அனுபவங்கள் இப்போது அதன் பேரேட்டில். ஏனோ மழைக்கு இந்த ஊரை பிடித்திருந்தது. காலையிலிருந்து விடாது இந்த ஊரிலேயே பொழிந்து கொண்டிருந்தது மழை. அந்தி கருக்களில் கொஞ்சம் சாந்தமாகி ஒரு புளிய மரத்தின் கிளைகளில் தூறலாக இளைத்து சுட்டி கொண்டிருந்தது. எங்கிருந்தோ வந்த ஒரு பேருந்து அந்த புளிய மரத்தடியில் நின்று ஓர் இருவர் இறங்க பின் கிளம்பிச் சென்றது. அந்த புளிய மரம்
அந்த அந்த புளிய மரத்தடிதான் அந்த ஊரின் பேருந்து நிறுத்தம் என அறிந்து கொண்டது மழை. கோணிப்பையை குடையாக்கி 3 பேர் அந்த மரத்தடியில் வந்து நின்றார்கள். 2 ஆண்கள், ஒரு பெண். அந்த கோணிப்பை குடையையும் தாண்டி அந்த பெண்ணின் கன்னங்கள் நனைந்திருந்தன. அது தண்ணீரால் அல்ல, கண்ணீரால் என்பது மழைக்கு மட்டும் தெரிந்திருந்தது. மழை அவர்களை உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பித்தது. நடுவில் இருந்தவன் பக்கத்தில் இருந்த அந்த பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தான். "ஏ புள்ள, போற இடத்துல ஒழுங்காயிரு." "சரிண்ண" என்றது அந்த பெண். "குடும்பம்னா 1000 இருக்கும், அதுக்காக தனியா ஓடி வரலாமா? சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். உங்க அண்ணி என் கூட வாழலையா?" மறுபடியும் ஒரு "என்னமோ பார்த்து நடந்துக்க" என்றபடி அருகில் விரைப்பாக இருந்த இளைஞனிடம் திரும்பினான். மாப்பிள, விரைப்பாயிருந்த இளைஞனிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. "என் மாப்பிள ஒன்னதான்ப்பா." கேக்குது. அவ அப்படித்தான் எடுத்தேன் கவுத்தன்னு பேசுவா, அதையெல்லாம் மனசுல வச்சுக்காத" என்றபடி கொஞ்சம் ரூபாய் நோட்டுகளை அவன் சட்டை பையில் திணித்தான் அந்த பெண்ணின் அண்ணன். "எதுக்கு இதெல்லாம்?" என்று ஒப்புக்கச் சொன்னாலும் அந்த நோட்டுகளின் கூட்டுத்தொகையை கண்களால் எண்ணிக்கொண்டிருந்தான் அந்த விரைத்த இளைஞன். தூரத்தில் ஒரு மினி பஸ் வந்து இவர்களின் கையாட்டலுக்கு நின்று அந்த பெண்ணையும் இளைஞனையும் ஏற்றிக்கொண்டு கிளம்பியது. வண்டியின் கூடவே ஓடியபடி அந்த பெண்ணின் அண்ணன் சொல்லிக் கொண்டிருந்தான். "மாப்பிள, அடிக்காம பார்த்துக்கையா." இப்போது அந்த அண்ணனின் கன்னமும் நனைந்திருந்தது. அது தண்ணீரால் அல்ல, கண்ணீரால் என்பது மழைக்கு மட்டுமே தெரிந்திருந்தது. அடுத்தொரு நாள் வெயிலும் மழையும் சந்தித்துக் கொண்டன. வெயில் மழையிடம் சொன்னது, "அண்ணன்கள் வெயிலின் வார்ப்புகள், கோபத்தின் உக்கிரம் அப்படியே இருக்கிறது." மழை குறுக்கிட்டது, "இல்லை இல்லை, அண்ணன்கள் மழையின் மைந்தர்கள். கண்ணீரின் ஈரத்தை கண்டதால் சொல்கிறேன்." மழை வெயில் உரையாடலுக்கு நடுவே நான் நுழைந்தேன். "ஒரு அண்ணனாக சொல்கிறேன், அண்ணன்களின் கோபம் தன் தோள்களின் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பொறுப்புணர்வால் வருவது. அண்ணன்களின் ஈரமும் அதே உணர்வின் இன்னொரு வடிவம்தான்" என்றேன். என் பதிலை கேட்டு ஆமாம் என்று ஆமோதித்தபடி மழையும் வெயிலும் இணைந்து வானவில்லாக மாறின.